வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஃபிசிக்ஸு நம்ம எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸும் நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு தெரியாதனால நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மிஸ் பண்ணிட்டு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா கொஸ்டின்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போது எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபிசிக்ஸை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது, ரைட்டா? அந்த 150 கொஸ்டின்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆன்சர் த நோன் கொஸ்டின்ஸ், ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பார்க்குறோமா, ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆன்சர் இது தான் அப்படின்னு தெரியும். அந்த கொஸ்டினை படித்தோடனே அந்த ஆப்ஷன் பார்த்தோன்னா நம்மளுக்கு இதுதான் ரைட் ஆன்சர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபெமிலியராக இருக்கும். அந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு அந்த 1லேருந்து 150 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸில் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நோன் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம அட்டன் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது வந்து ப்ராப்ளம் கொஸ்டின்ஸு. ஸோ நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணாதான் அந்த ஆன்சர் என்னன்னு தெரியும், பார்த்தோன்னே தெரியாது. அதை எடுத்து ரஃப் காலமில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் ஆர் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிற கொஸ்டின்ஸு. ஸோ இது நம்ம செகண்டு பார்க்கணும். தேர்ட் பார்த்தோன்னா நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிட்டா கூட, மேட்ச்சில் வந்து 4 டிவிஷனாக கொடுக்குறானா, அதில் ஒன்று தெரிஞ்சிட்டா கூட நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ அந்த ஆப்ஷனை வந்து பார்த்து மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்சர் கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு திங்க் பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வந்துட்டோன்னா அதெல்லாம் அதுதான் இந்த திங்கிங் கொஸ்டின். அதுவும் அந்த திங்கிங் வந்து 100% ஷியோராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஆன்சர் பண்ணணும். சும்மா ஃப்ளூக்கில் அந்த சும்மா மேலோட்டமாக அந்த கெஸ்ட்லாம் வந்து நம்ம அதை ஆன்சர் பண்ணக்கூடாது, அதை டச்சே பண்ண வேண்டாம். நீங்கள் அது ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் இது தான் அப்படின்ட்டு 100% ஷியோராக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அடுத்தது ஆன்சர் த அன்னோன் கொஸ்டின்ஸ். சுத்தமாகவே அந்த ஆன்சர்ஸ் என்னன்னே தெரியல, அந்த கொஸ்டினும் நம்மளுக்கும் என்னன்னே அதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லை, திங்க் பண்ணாலும் வரல. அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தெரியாத கொஸ்டின்ஸுக்கு ஏன்னு போட்டிங்கன்னா அதே மாதிரி ஏன்னு போட்டுருங்க. இல்லை பிபிபின்னு போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பிபிபி, ஒரே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சேம் ஆன்சர் வந்து ஏன்னா ஏ, பின்னா பி, அதே மாதிரி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டைமும் மேனேஜ் பண்ண முடியும். தெரியாத கொஸ்டின்ஸும் நம்ம என்ன வேஸ்ட் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஏதோ ஃப்ளூக்கில் அப்படியெல்லாம் வந்து நம்ம அதை ஷேட் பண்ணுறதுனால அது என்ன ஆகணும், நம்மளுக்கு ஆன்சர் வந்து ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது, அந்த 1 மார்க்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் ஓரளவுக்கு நம்மளுக்கு மார்க் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம்லேயாச்சும் நம்மளுக்கு ஆன்லைனு, ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் இதுதான் தோணும், நம்மளுக்கு அது கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கொஸ்டின் வந்து மைண்டில் வரும், இதோட ஆன்சர் வேறையாச்சு, நம்ம இதை கிளிக் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஆன்லைன் மூடாக இருக்கிறனால நம்ம அது திருப்பியும் வந்து வேறு ஆன்சர் கிளிக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது OMR எக்ஸாமு. ஸோ இது ரிட்டன் எக்ஸாம்ன்றதுனால நம்மளால் ஒரு தடவை ஷேட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண முடியாது, அழைச்சிட்டெல்லாம் பண்ண முடியாது. அதனால் நிதானமாக திங்க் பண்ணிவிட்டு ஒன்று ஷியோராக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம அந்த ஆன்சரை வந்து ஷேட் பண்ணணும். கொஸ்டினை படிக்கிறோம், கொஸ்டின் படிச்சுட்டு ஆப்ஷனையும் பார்க்குறோம், 4 ஆப்ஷனும் பார்த்துட்டு கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர் தெரியணும் எடுத்தோடனே நம்ம பண்ணிடக்கூடாது. கொஸ்டினை பார்த்துட்டு ஆப்ஷனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப்ஷன் எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக ஷேட் பண்ணணும். ஒரு தடவை ஷேட் பண்ணிட்டோன்னா திருப்பியும் வந்து நம்மளுக்கு அது மிஸ்டேக் ஆகிறதுக்கு ஆயிடுச்சுன்னா திருப்பி அதை அழிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் யோசித்து கரெக்டாக அந்த ஆன்சரை டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டின்ஸை வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எல்லாமே அட்டன் பண்ணிடுறோம். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் 100% எனக்கு தெரியும், கொஸ்டினை பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, இதை நான் நிறையா தடவை வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன், இது நிறையா தடவை நான் புக்கில் பார்த்துருக்கேன், நிறைய தடவை படிச்சிருக்கேன் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர வைக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா கொண்டு வந்துடணும். இதுலேயும் வந்து ப்ராப்ளம் கொஸ்டின்ஸு சொல்லும்போது ஆன்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் அங்கே யூனிட் பார்த்தோன்னா
ஒரு கொஸ்டினில் 4த்துக்குமே சேம் ஆன்சர் கொடுத்துட்டு யூனிட்டை மட்டும் மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ யூனிட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், என்ன இதுக்கு வந்து என்ன யூனிட்னு. ஸோ யூனிட்டை பேஸ் பண்ணி கூட அவங்க ஆப்ஷன் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. சேம் ஆன்சர் கொடுத்துட்டு யூனிட் மட்டும் மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்து கரெக்டாக கிளியராக படித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அட்டென்ட் பண்ணுங்கள். அடுத்தது 100% ஷுர், அதாவது கெஸ் பண்ணுறோம் இல்லையா, கெஸ் பண்ணிவிட்டு கொண்டு வர கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து 100% நீங்கள் திங்க் பண்ணது கரெக்டு, எனக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். தெரியலனா அந்த கொஸ்டின் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது எதுவுமே தெரியாத கொஸ்டின்ஸ், ஒன்றுமே எனக்கு தெரியவே இல்லை, இதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னும் போது அதுக்கு ஒரே மாதிரியான ஆன்சர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபைனலான இருக்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த டைப்பில் நம்ம ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு டைமை என்ன பண்ணுவோம்னா நம்ம சேவ் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம், செகண்ட் கொஸ்டின் தெரியவே இல்லை, அதையே நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் அது வேஸ்ட்டாக தான் ஆகும். அதுக்கு பதில் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுறோம், அதுக்கு அடுத்தது ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணுறதுனால டைமும் சேவ் ஆகும். நம்மளுக்கு தெரியலன்றும் போது நம்மளுக்கு அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். ஸோ அது டென்ஷன் ஆகிறதுனால நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அது இன்னுமே வந்து தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தால் கூட நம்மளால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மெத்தடில் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நம்மளால் ஷுவராக எக்ஸாமே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட்டோடு அட்டன் பண்ண முடியும்.